க்ஷய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, ஊடாடப்பட்ட மாநிலங்கள் இலங்கை சிலோன்லேருந்து கேரளா, தமிழ்நாடு எல்லாம் டெல்லி, மும்பை வரைக்கும், மும்பை டு கன்னியாகுமரி வரைக்கும், வெளிநாடு, உலக நாடு. இந்த பேங்கை பூரா பேங்குகளை வச்சு பேங்கில் நடத்துதான். அப்போ டான்ஸஸ் பண்ணுறது, போகிறது, வர்றது கணக்கு அந்த நேரம் பிடி ஓடுவான். அரசியல்வாதி பிடி ஓடுவான், பலாயிரம் கோடி பிடி ஓடுவான், கீழே வார்டில் பிடி ஓடுவான். விவசாயம் பண்ணுறவன் தப்பிச்சு போயிடுவான். அதான் கணக்கு. எப்படியே ஒரு அச்சடித்த பேப்பரு டெய்லி கோடி 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 தெரு கோடியா கொண்டு வந்து குட்டுக்கிற குட்டுப்புல பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. போட்டாச்சு பேங்க் கணக்கு. பேங்க் கணக்கு வெளியே எடுக்கல நிதியமைச்சர் எல்லாம் மாட்டோம். என்ன காரணம் தெரியுமா? கெடுக்கோடா உலக நாடு, தாய்ந்தியா நாடு, தமிழ்நாடு விவசாயம் பண்ணி சாப்பிடுதான்ல, இது அவனுக்கு அந்த கதையை போடுதாரு. விவசாயம் பண்ணி திருட்டு ஒழுங்காக போனாதான் அவன் வித்துட்டு கையில் போட்டு பட்டா பவரை போட்டுட்டு ஆட்டுதான்ல. இப்போ அவனை பிடிக்கிற பிடியில அவனுக்கு கொண்ட நரம்பு எடுத்து விட்டுருவார். புரியுதா? உன் வீட்டு பாடுக்கு எவ்வளவு, அதுதான் கணக்கு கொடுத்துருக்காரு கடவுள். பூமியில் பூரா டாக்டர் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வாங்குறதுக்குலன்னா அதுக்கு தான் என்ன செய்தான்? வரி போடு, வட்டியை போடு, அடுத்தாப்புல சேல் டாக்ஸ் போடு. இதில் எத்தனை விதமான வச்சு கணக்கு காட்டி பூமியில் போய் அசிங்கம் பண்ணுதான், அவமானம் பண்ணுதான். இதுக்கு உடனே பேங்கு, கவர்மெண்ட் பேங்கு, பிரைவேட் பேங்கு. அப்போ லட்ச கோடி எப்படி போவோம்? தெரு வீதியில் கொண்டு போய் ஒரு அமுக்கு அமைக்கூடாது. அதான்டா பேங்கில் மேனேஜரு அவன் சர்ச்சையாக உட்காந்துருக்கான். கீழே வழக்கறிஞர் பூரா கேஷியரு, அக்கௌண்ட்ஸு பூரா நகையை நட்டு வாங்கி வைக்கிறவன், பூரா கணக்கு பார்க்குறவன், ஓட்டுறவன் பூரா கீழே உட்காந்துருக்கான். வழக்கறிஞர் எப்படா இது எப்படா அவங்களுக்கு மூளை வந்துச்சு? புட்டிக்கிற புடியில் அடி துவச்சி